We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை வாசிக்கப்படும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். வசனம் 5. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். வசனம் 11. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமேன். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளை நாம் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் தலைவணங்கி கூட ஒப்பு கொடுப்போமாங்க. கண்களை மூடி நம்ம மத்தியில் இருக்கிற தேவனுக்கு நம்ம இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கூடி உமது வார்த்தையை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, அது கேட்கவும் அது மூலமாக ஆசீர்வதிக்கப்படவும் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கூட நீர் முழுமையாக பொறுப்பெடுத்து ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே உமது நன்மையும் கிருபையும் அதிகரிக்க ஆண்டவரே நீர் இந்த நேரத்தை ஆசீர்வதிக்க கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தில் சமாதானத்தையும் ஆண்டவரே பலத்தையும் கொண்டு வரும்படி கூட, ஆறுதலையும் ஆண்டவரை வெற்றியையும் கொண்டு வரும்படி கூட ஆண்டவரை நீர் கிருபை செய்தார்களும். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதனாலே இந்த நேரத்தை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு தேவன் பயன்படுத்துவதற்காக மீண்டும் வடிவமைக்கப்படுதல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. The title of today's message is Reshaped for God's Use. எரேமியா 18வது அதிகாரம் வசனம் 1-11 வரை நீங்க வாசிப்பதை கேட்டீர்கள். You heard the scripture being read from Jeremiah chapter 18 verses 1-11.
இந்த செய்தியானது, இந்த வசனங்களானது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா தேசமானவர்கள், அவர்கள் மத்தியில் ஆண்டவர் எரேமியாவை எழுப்புகிறார். இவர்கள் மத்தியில் போய் என்னோட செய்தியை கொடு என்று. God is just raising up Jeremiah and telling him, go to Judea, go to the people and let them know this message. But before he sends him, he asks him to go to the potter's house and see how the pot is made, the pottery is made. ஆனால் அவருக்கு அந்த செய்தியை கொடுக்கறது முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே சென்று அவன் எப்படி அந்த மண்பானையை செய்கிறான் என்று அது பார், அது மூலமாக உன்னிடத்தில் நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. God says, I'll speak, I'll give you my words when you go there and you see how the pot is formed. ஏன் ஆண்டவர் அவர் அனுப்புகிறார் என்றால், அந்த இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டுமாக அவர்கள் பாவத்துக்குள் போய் கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நாள் நன்றாக இருப்பார்கள், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இருப்பார்கள். அப்புறம் மீண்டுமாக அவர்களோட பழக்கங்களிலும் பக்கத்து தேச வழிமுறைகளும் ஈடுபட்டு மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தார்கள். God was wanting to give the Israelite, the people of Judah, message that they keep falling into sin. That every time they come back to God, God forgives them, and then they are again distracted by the way of life of the neighboring nations, by their whole political situations, everything, and they fall back in again. And so this is going on many times. God is saying, now you have gone a bit too far, and that this big nation is coming, this big nation is coming to take over you. And so in order to before giving that message, God is saying to Jeremiah, go and see what the potter is doing, because I want you to understand what the purpose and the reason for God to do this. ஏன் ஆண்டவர் அங்க எரேமியா அங்க அனுப்புறார் என்றார், அந்த தேசமானது எப்பொழுதும் ஆண்டவர் இடத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் மீண்டுமாக பாவத்துக்குள் போவாங்க. இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய காரியம் உங்க மத்தியில் செய்ய போகிறேன், நீங்கள் அடிமையாக போக போறீங்க ஒரு பெரிய தேசத்துக்கு என்று அந்த செய்தி கொண்டு வர போறேன். அதனால இந்த எரேமியா கிட்ட சொல்றாரு, நீ போய் இந்த குயவன் வீட்டில் எப்படி மண் பாத்திரம் செய்து அறிந்து கொள், ஏனென்றால் அது மூலமாக உன்னிடத்தில் பேசுவேன், நான் ஏன் இதை செய்ய போகிறேன், எதனால் நான் இப்படியாக செய்கிறேன் என்று நீ இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வாய் என்று அந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. These verses show that. And in those days how the pot was made. அந்த காலங்களில் அந்த மண்பானையானது அதை எப்படி செய்தார்கள் என்றால், அந்த குயவன் என்னென்ன செய்வான்னா, களிமண்ணை சும்மா எடுத்து அப்படியே உடனே பயன்படுத்துறது அல்ல. In those days how the preparation was to make the pot was, they would take the mud, but it's not taken directly from the earth. The clay is not taken directly and used. It has to be cleaned of stones, sand, impurities, and kneaded with water. அந்த களிமண்ணை எடுத்து அதில் சிறு சிறு கல்கள் இருக்கும், அதுக்கு அதில் உள்ள மண் இருக்கும், மற்ற காரியங்கள் அதில் அடங்கியிருக்கும். அதையெல்லாம் அகற்றி விட்டு அதே நேரத்தில் சரியாக தண்ணி பயன்படுத்தணும். அந்த களிமண் வடிவாக இருக்கிறதுக்காக, for the clay to be malleable, he had to add the correct amount of water, and so it takes hours. அதனால அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு, அந்த களிமண்ணை ஆயத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அதிகமாக நேரம் எடுக்கும். அது சரியான வகையை கொண்டு வரதுக்கு, to bring it to the right consistency, it takes a long while to remove all the impurities and to add the right amount of water to it. அதுக்கு பிற்பாடு அங்கே அந்த ஒரு சக்கரம் இருக்கும். அந்த காலங்களில் இப்போ இயந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த காலத்தில் கீழே ஒரு ரோதமாக இருக்கும். அது சுற்றும் போது அது மேல் உள்ள சக்கரம் சுத்தும். அதை வைத்து தான்
அவர்கள் அந்த மண்பானையை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். In those days they had a kick wheel. Nowadays they use electrical gadgets to do it. But in those days it was a kick wheel where you will kick the wheel, and the wheel will spin the bigger wheel, and from that the vessel would be shaped, the pot would be shaped with the potter's hand. And so it was a long process, and sometimes if the clay is not right, it will collapse. சில நேரங்களில் அந்த களிமண்ணானது சரியாக வடிவமைக்க விடவில்லை என்றால் அது அப்படியே உடைந்து விடும். அதைத்தான் ஆண்டவர் அவனை நோக்கி நீ போய் பாரு என்று சொல்கிறார். That is what God told Jeremiah. You go and see how the potter is doing this thing. So when he went and he saw, அவன் அங்கே சென்று பார்க்கும்போது அந்த குயவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த களிமண்ணை எடுத்து அவர் வடிவைக்கும் போது அது உடைந்து விடுது, அது சரியாக வரமாட்டேங்கிறது. மீண்டுமாக முயற்சி செய்கிறான், அது சரியாக வரவில்லை. அதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், அது இன்னும் அதிகமாக பிசைந்து பிற்பாடு வேற ஒரு பாத்திரமாக அவன் உருவாக்குகிறான். He went to the potter's house and he saw. And the potter was trying to use that clay to make a particular pot. But the clay was not malleable. It was causing problems, and it started to collapse. It started to break. So he kept trying. And after that, he decided to do something else with it, with that same amount of clay. And that's what, sometimes in our lives, we have things that hinders us from allowing God to work in our lives. We can have impurities in our life, like sin or wrong choices or painful experiences, or even sometimes we in our own ways we go rebel against God's word. We do the things on what we desire and not what God desires. And so these are impurities that prevent God from working in our life, that can hinder to be made into a way that God wants us to be done. And so these impurities need to be pure, and that's to be removed. And that is what the potter is doing, is removing the impurities so that the clay can be soft and fine to be used according to his desire. அவன் ஏற்றபடியாக இருக்க அவன் அந்த அதில் இருக்கிற வேண்டாத காரியங்களை, வேண்டாத பொருட்களை எடுத்து போடுகிறான். சில நேரத்தில் நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செயல்படுத்துறதுக்கு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடும், பாவங்கள் இருக்கக்கூடும். சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவு இல்லாமல், நமக்கு ஆண்டவருக்கு ஏற்ற முடிவாக இல்லாமல் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் நம்ம சில நேரத்தில் அனுபவங்கள், கஷ்டமான அனுபவங்கள் மூலமாக போன பிற்பாடு நம்ம ஆண்டவர் இடத்தில் மீண்டுமாக ஒப்பு கொடுக்க கொஞ்சம் தடுமாறுவோம், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான உள்ள காரியங்கள் இருக்கக்கூடும். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி சரியாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடும். அதை எடுத்து போட அவசியமாக இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவனை நோக்கி கேட்கிறார், இதோ இந்த குயவன் இந்த களிமண்ணை எப்படி மீண்டும் மீண்டுமாக செய்து வேற பாத்திரத்துக்கு பயன்படுத்துறானோ அது போலாக நான் இஸ்ரவேல் ஜனங்களை செய்யக்கூடாதோ என்று அவர் எடுத்து கேட்கிறார். God is saying that you saw the potter how he refashioned the clay again and again and then finally made it into something else. Can I not do that with the nation of Israel? இங்கே ஒரு காரியம் நீங்க கவனத்துக்குள் பார்க்க வேண்டும். அந்த குயவன் அந்த களிமண் சரியாக வரவில்லை. தடவை அவன் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்யும்போது அது சரியாக அமையவில்லை. அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி எறியவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால் மீண்டும் மீண்டுமாக அது வணைந்து அந்த பாத்திரமாக செய்ய முடியவில்லை, வேறொரு பாத்திரமாக அவன் உருவாக்குகிறான். If you take note carefully, the potter
when he began to do the pottery, he used the clay. In the initial phase, the pottery was the clay was not malleable enough to do the original pot, and so the potter worked on the clay and worked on it until he could do something different with that same batch of clay. He did not throw it away; it was still in his hands. அவன் குயவனோ அந்த களிமண்ணை தூக்கி எறியவில்லை. ஆனால் அவன் மீண்டுமாக முயற்சி செய்கிறான் அந்த களிமண்ணை எப்படியாவதாக பயன்படுத்தி ஒரு பாத்திரம் உருவாக்க வேண்டும் என்று. The potter did not throw the clay away, but he kept trying to use it again and again so that it can be used into another vessel. And that is what God does in our lives. Just because there are things in our lives that prevent us from coming to God or living as God desires, God does not throw us away, but He keeps working in our lives to remove those impurities. அதே போலதான் ஆண்டவரும் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம் வாழ்க்கையில் இருக்கிற அவர் அந்த காரியங்கள் சொன்ன அல்லவா, பாவம், அந்த தப்பான முடிவுகள், இந்த மாதிரி காரியங்கள் தடையாக இருக்கிற காரியங்கள் இருப்பதனால் ஆண்டவர் நம்மை ஒதுக்கி வைக்கவில்லை, நம்மை தூக்கி எறியவில்லை. அவர் மீண்டுமாக அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மீண்டுமாக ஒரு பாத்திரமாக, அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த வசனங்களில் இந்த எரேமியா 1வது அதிகாரம் 18வது அதிகாரம் 1-11 வரையும் 3 கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து விவரிக்க விரும்புகிறேன். I wish to bring out 3 points in these verses that were read to you. The first is God's sovereign authority. முதலாவதாக வசனம் 1-6 வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஆண்டவரோட பரிபூர்ண அதிகாரத்தை அங்க நாம் காணுகிறோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனங்கள் தேவன் எடுத்து காட்டுகிறாரு, அந்த எப்படி அந்த களிமண் அந்த குயவன் கையில் இருக்குதோ அதே போலாக அவருடைய ஜனங்கள் அவரோட கைகளில் இருக்கிறார் என்று அந்த 6வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எடுத்து காட்டுகிறார். God says that just as how the clay is in the potter's hand, you are in my hand. How the potter has complete authority, patience and the right to decide on what he wants to do with the clay. அந்த குயவனோ அவன் கையில் இருக்கிற களிமண்ணை அது மேல் அவன் முழு அதிகாரமும் இருக்கிறது. அது மேல் அவன் பொறுமையுடன் அவன் முடிவெடுக்கிறான், எப்படி இதை வணைந்து அதை ஒரு நல்ல மண் பாத்திரமாக உருவாக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். அதே போலாக அந்த பாத்திரத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவன் குயவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதே போலாக ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார், ஆண்டவர் இடத்தில் அந்த எல்லா அதிகாரமும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரோட கருத்தில் இருப்பதனால் அவர்களை அவர் உருவாக்குகிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த களிமண்ணுக்கோ எப்படி அந்த ஜனங்களுக்கோ எந்த அதிகாரமும் அவர் மேல் இல்லை. ஆனால் அவர் விரும்புவதை அவர் செய்கிறார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவர்களை உருவாக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு என்று எடுத்து காட்டுகிறார். அவரோட சித்தம் பிரகாரம், அவரோட எண்ணங்கள் பிரகாரம் அவர் உருவாக்க அவர் விரும்புகிறார், அப்படியாக செய்ய விரும்புகிறார் என்று அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்ப இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவரோட முழுமையான அதிகாரத்தை நாம் அறிந்துக்கிறோம். ஆண்டவர் அனைத்து மேலாக நம்மேல் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா படைப்புகளும் மேலாக ஆண்டவர் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா? படைப்பு மூலமாக மட்டுமல்ல, நாம் ஒப்புரவாக்குதல் மூலமாக கூட நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறபடியால் அவருடைய அதிகாரம் நம்ம மேல் இருக்கிறது.
அப்படி இருக்கையில் அவர் நம்மை வாழ்க்கையை உருவாக்கவும் வழிநடத்தவும் வணைந்து எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கையில் நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட சுதந்திரம், நம்மளோட பாதுகாப்பு எங்க இருக்கு என்றால் ஆண்டவரோட கருத்தில் இருக்கிறது. We belong to God, not only as created beings, but also through our covenantal promises with God, our agreement with God. So he has got full authority over us. And so because he has got full authority over us and we belong to him, he is able to shape our lives. He has the right to shape our lives according to his will. And when we realize that he wishes to shape our life, then we have to realize that our independence, our security, and our future is in his hands. And so we have to ask ourselves, am I living according to his will? Am I malleable enough for God to mold my life into what he desires? அப்படி இருக்கையில் நம்மை கேட்டுக்கொள்கிறோம், நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்னை வணையும்படிக்காக சரியான அவரோட சித்தத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையை வணையும்படிக்காக நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேனா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவரோட நீதியை அங்க பார்க்கிறோம். The second thing that we see is God's justice. அது 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிப்பதை கேட்போமாக. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இங்கே தேவன் ஒரு முக்கியமான அவரோட வழியை எடுத்து காட்டுகிற. God is revealing an important principle here of his justice. அங்கே அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று. Here the verse says that God says that if a nation he plans to judge repents, if they are evil, if they are doing the wrong things against God, and if God corrects them and they repent, then he will not bring the judgment that he has planned to bring on them. என்ன இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறேன் என்றால் அவருடைய ஜனங்கள் அவர்கள் இந்த மாதிரி வழியில் தப்பான வழியில் பாவம் உள்ள வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது அவருடைய எச்சரிக்கைக்கு அவர்கள் மனம் திரும்பி வரும்போது அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்ய மாட்டார் என்று அங்கே எடுத்து சொல்றாரு. அதே நேரத்தில் அவர் ஒரு தேசத்தை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கையில் அந்த தேசமானது அது அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு இருந்தால் அவர் செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் எடுத்து விடுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. At the same time it says if a nation he plans to bless because they have been obeying him, and if they turn to evil then he will withdraw his blessings என்று எடுத்து காட்டுகிறது. எப்படி அந்த குயவன் அந்த களிமண் பிரகாரம் செய்கிறானோ அதே போலாக ஆண்டவர் அவர் இங்கே இந்த வசனங்கள் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால் ஆண்டவர் அவர் செய்கிற காரியங்கள் அந்த ஜனங்கள் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து அவர் செய்கிறார். It shows here that God makes his decision based on the choices that the people do. அவர்கள் எப்படியாக ஆண்டவர் இடத்தில் இருக்கிறார்களோ அது பிரகாரம் அவர் செய்கிறார் என்று. It does not mean that God is not concerned.
He is the same yesterday, today, and every day. But his decisions, his choices will depend on how his people respond to him. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அவரோட அவர் அவரோட முடிவுகளோ, அவர் எடுக்கிற முடிவுகளோ அது எது சார்ந்து இருக்கிறது என்றால், அவருடைய ஜனங்கள் எப்படி அவரிடத்தில் அவர்கள் மறுமொழி கொடுக்கிறார்களோ, எப்படி அவரோட சித்தத்துக்கு நடந்து வரார்களோ, அது பொறுத்து இருக்கிறது அவரோட முடிவுகள். ஸோ காட் இஸ் sovereign. அவரோட பரிபூர்ண அதிகாரத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். God is sovereign, just, merciful, patient, and relational. He rules with authority, he judges with righteousness, and shows compassion to those who repent. அவரே இந்த வசனங்கள் என்ன எடுத்து காட்டுறது என்றால், அவர் அதிகாரத்துடன் அவர் அரசாளுகிறார். அதே நேரத்தில் அவர் நியாயம் தீர்ப்புகள் நியாயமாக இருக்கிறது. அவர் நியாயாதிபதியாக சரியான தீர்ப்புகளை எடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டுமாக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். His desire is that people will turn back to him. The principle therefore remains constant. Obedience leads to blessing, rebellion leads to judgment. அதனால் அவரோட கோட்பாடுகள் உறுதியாக இருக்கிறது. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் காணப்படும். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும்போது அங்கே நியாய தீர்ப்பு காணப்படும் என்று. அப்படி இருக்க நாம் எடுக்கிற முடிவுகள் முக்கியமாக இருக்கிறது. Because of this constant principle where God's obedience leads to blessings and rebellion leads to judgment, points out that our decisions matter. The choices that we make matter. நம்ம எந்த முடிவு எடுக்கிறோமோ, எதில் முடிவு எடுக்கிறோமோ அது முக்கியமாக இருக்கிறது. Turning from wrongdoing changes direction. நாம் தீமையான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் செய்து கொண்டு போது அதிலிருந்து நாம் திரும்பி வருவதற்கு முடிவெடுக்க வேண்டும். Repentance can change outcomes. மனம் திரும்பும் போது அந்த முடிவு மாறக்கூடும். அந்த நம்ம அநேகர் வாழ்க்கையில் பார்க்குறோம். பால் வாழ்க்கையிலையும் யோபு வாழ்க்கையும் அநேகர் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் மூலமாக மாற்றினார் என்று, அந்த முடிவை மாற்றினார் என்று நாம் பார்க்குறோம். And so the end can change because it depends on how we respond to God. நாம் ஆண்டவர் இடத்தில் எப்படி மறுமொழி கொடுக்கிறோமோ அதை பொறுத்து ஆண்டவர் நமக்கு அவர் தீர்ப்பை கொடுப்பார். அவரோட தீர்ப்பை அதில் என்ன அடங்கியிருக்கின்றால் ஆண்டவரோட கிருபை அடங்கியிருக்கிறது. Mercy lies in the decision that God takes upon us. And so that means that no one is beyond hope. அப்படி இருக்கையில் யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை இல்லை என்று எடுத்து காட்டுகிறது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடும், அதை நாம் நாடி வரக்கூடும். But also it also points out that no one is beyond accountability. எல்லோருக்கும் நம்பிக்கை உள்ள நிலைமை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை யாருக்குமே இல்லை. அதே நேரத்தில் ஆண்டவர் இடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We need to be accountable to God, whoever we are. And this applies to our personal life, our spiritual life, and even our social life. இந்த கோட்பாடுகள் எதை சார்ந்திருக்கிறது? நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம சமுதாயத்தில் மத்தியில் இருக்கிற அந்த வாழ்க்கையில் கூட இந்த கோட்பாடுகள், ஆண்டவரோட கோட்பாடுகள் செயல்படுகிறது. மூன்றாவது காரியம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு அழைப்புதல் கொடுக்கிறார். God calls to repentance. We see that in verse 11. 11வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும்
தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இங்க சொல்ற இந்த வசனங்கள் சொல்றது, ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் என்று இந்த வசனங்கள் சொல்றது. God is saying that I'm shaping a disaster against you and devising a plan against you. இந்த வசனங்களுக்கு பக்கையில ஆண்டவர் இவ்வளவு கொடூரமானவராக இருக்கிறாரா என்று நினைப்போம். Some may think, oh, God is so he punishes us, he causes a disaster to come to us. But actually, what does this verse mean? இந்த வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி வாழ்ந்து வர்றதுனால இந்த வாழ்க்கையை நீங்க சில நேரம் சரியா இருக்கிறீங்க, சில நேரம் நீங்க பாவத்தில் இருக்கிறீங்க, சில நேரத்தை ஆண்டவர் இடத்தில் இருக்கிறீங்க, சில நேரம் விலகி இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிறதுனால் நான் உங்களுக்கு ஒரு தீங்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அது உங்களை மேற்கொள்ளும். ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கணும் என்றால் நீங்கள் மீண்டுமாக என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், உங்களோட தப்பான வழிகளை விட்டு என்னிடத்தில் வாருங்கள், உங்களோட வழிகளை மாற்றி என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் எடுத்து சொல்கிறார். It may seem that God is cruel, God is punishing because of the way they live. They want to live on their own and God is punishing. But here what actually these verses mean, that you keep falling back into sin, you keep moving away from God. And sometimes you approach God, you live right, and then sometimes you just go away and live according to your own ways. And so therefore I'm devising a plan that is for you, that will make you that will remove you off completely from me. But if you don't want that, return to me. Return each one of you from your evil ways. Reform your ways and your deeds and come back to me. And so God is offering an opportunity to return to him. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அவர்கள் மீண்டுமாக அவரிடத்தில் திரும்புவதற்கு, அவரிடத்தில் அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவரோட சித்தம் பிரகாரம் வாழ்வதற்கு அவர் ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்ல, ஒரு அழைப்புதலையும் கொடுக்கிறார். God is not just giving a warning. If you go on living in this way, then that is the outcome. But if you don't want, if you want to live well, you want to live according to me, come back. It's a warning, but it is also an invitation from God to the people of Judah through Jeremiah. எரேமியா மூலமாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எடுத்து உரைக்கிறார். நீங்கள் இப்படியே போனீங்கன்னாக்கா அழிந்து போயிடுவீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் வாழ விரும்புகிறீங்க என்றால் திரும்பி வாருங்கள் என்று. But this principle applies even today. ஆனால் இந்த கோட்பாடு, இந்த ஆண்டவரோட எச்சரிக்கையும் அழைப்புதலும் இந்த நாளில் கூட செயல்படுகிறது. அவரோட எச்சரிக்கை இந்த நாட்களில், அந்த நாட்களில் எரேமியா எடுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்குள் அவரோட ஆவியானவரை வைத்திருப்பதனால் அநேக வகையில் நம்ம வேதம் மூலமாகவும், நம்மளோட உணர்வுகள் மூலமாகவும், நம்மளோட மற்றவர்களோட ஆலோசனை மூலமாகவும், அதே நேரத்தில் நம் செய்கிற செயல்கள் காரியங்கள் மூலமாக கூட ஆண்டவர் இடத்துலேருந்து எச்சரிக்கை நமக்கு வரக்கூடும். In those days, God sent Jeremiah to warn the people of Judah that this is going to happen to you. So you make a decision. And this principle applies today, but through the Spirit of God who indwells us. And that warning could come to us through Scripture. It could come through our own conscious self. It could come through the wise counsel of somebody else, or even through the consequence of our own actions. Instead of ignoring these signs in our life, we should pause and examine ourselves. இந்த எச்சரிக்கைகளை நம்ம ஒரு பக்கம் வைத்துட்டு, இல்லை ஆண்டவரே நான் இஷ்டம் பிரகாரம் நான் வாழ்வேன் என்று சொல்லாமல், நாம் அதை ஆராய்ந்து பார்த்து தியானிக்கிறது நல்லதாக இருக்கிறது.
இந்த லென்த் காலங்களில் நம்ம இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் இடத்தில் நெருங்கும் இந்த காலங்களில் நாம் நம்மை சொந்த வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்க்கறது, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கறது நலமாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே நமக்கு என்ன வெளிப்படுத்துகிற என்றால் மாற்றம் நம் செய்யக்கூடும். We also understand that with these warnings change is possible. God is allowing for restoration. ஆண்டவர் புதுப்பித்தல் செய்யறதுக்கு ஆண்டவர் வழிகளை கொடுக்கிறார். No matter how far one has drifted away from God, things can be set right. நீங்க எவ்வளவு தூரமாக ஆண்டவர்கிட்டேருந்து விலகி இருந்தாலும் ஆண்டவர் இடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். உறவுகள் சரிப்படுத்தக்கூடும். நம்மளோட தப்பான பழக்கங்களை நாம் மாற்றக்கூடும். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம ஆண்டவர் இடத்தில் நெருங்காமல் இருந்தோம் என்றால் அதையும் சரிப்படுத்தக்கூடும். When these warnings come, we can use these warnings to bring changes in our life. We may have drifted far, but today this verse encourages and say that, change is possible. Relationships can be restored. Habits can be changed. Spiritual direction can be changed. You can be drawn closer to God. And so we should not ignore these warnings, but rather turn to God. அப்படி இருக்க இந்த எச்சரிக்கைகளை நாம் அகற்றி விடாமல் நாம் என்ன செய்யணும் என்றால் ஆண்டவர் இடத்தில் திரும்ப வேண்டும். இந்த நேரம் தான், இந்த காலங்கள் தான் நல்ல காலங்களாக இருக்கிறது. It's time to turn back to God before it is too late. அந்த மண் பாத்திரம், அந்த குயவன் மண் பாத்திரம் செய்த பிற்பாடு, அது வணைந்த பிற்பாடு அவன் என்ன செய்வான், அவன் அங்கே நெருப்பில் வைத்து அதை ஏற்பார்கள். அது இன்னும் முழுமையாக செய்யப்பட அவர்கள் செய்வார்கள். அதுக்கு பிற்பாடு அது சுட்ட பிற்பாடு அது மண்பானை அந்த நெருப்பில் வைத்து அதை சுடுவாங்க. அது சுட்ட பிற்பாடு அது சரியாக காய்ந்த பிற்பாடு அதுக்கு பிற்பாடு அதை மாற்ற முடியாது. When the clays becomes malleable and made into a pot, when the potter makes it into a pot, then it is put into a kiln where it is fired. They use fire to burn the pot, the clay, and so it hardens and becomes a complete pot. After that, no changes can be made. Once it's put into the kiln, no changes can be made. அந்த நெருப்புக்குள் வைத்த பிற்பாடு எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அதே மாதிரி நம் வாழ்க்கையிலும் ஒரு நாள் வரும், எந்த மாற்றமும் நம்ம செய்ய முடியாது. அதனால் இப்பொழுதே மாற வேண்டிய நாட்களாக இருக்கிறது. சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். In a simple, if you want to understand, this verses teaches us that we are still clay in the potter's hand. இந்த வசனங்கள் என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், நாம் ஆண்டவரோட கரங்களில் களிமண்ணாக இன்னும் இருக்கிறோம். அவர் நம்மை வணைந்து எடுக்கிறார். எப்படி நாம் மறுமொழி அவருக்கு கொடுக்கிறோம் என்று நம்மளோட மறுமொழி தான் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் வழி நடத்துவார். When the outcome of how our life ends depends on our response to God, how we respond to God. And so we have to ask ourselves, are we malleable clay in the hands or are we resisting the touch of God? அப்படி இருக்கையில் நம்மையே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து வணைந்து எடுக்கக்கூடிய ஒரு களிமண்ணாக இருக்கிறேனா, இல்லை அவர் அவசியம் இல்லை, அவர் இடத்தில் நான் நெருங்க விரும்பவில்லை என்று அவரிடத்திலிருந்து நம்ம விளங்கி இருக்கிறோமா? இந்த நாளில் நாம் முடிவு எடுப்போமே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மீண்டுமாக உருவாக்குறதுக்கு வணைந்து எடுப்பதற்கு ஒப்பு கொடுப்போமே. Let us commit this day to God and let God mold us in a way that is pleasing to Him, so that we can be used, we can be reshaped to be a vessel of use for Him. தேவனுக்கு பயன்படுத்துவதற்காக மீண்டும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக
நாம் வாஞ்சிப்போமாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. நம் கண்களை மூடிக்கூட இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நாம் உம் கரத்தில் களிமண்ணாக இருக்கிறோம். Lord, we are clay in your hands. Forgive us when we have resisted your work in our life. ஆண்டவரே, உமது காரியங்கள் உமது சித்தங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் போது நீ விரும்பும் போது அதுக்கு நம்ம தடையாக இருந்ததுக்காக எங்களை மன்னிக்கும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்கும், மீண்டுமாக உருவாக்கும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உமக்கு விரோதமான காரியங்களை எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யும். Lord, mold us, remold us, Lord, reshape us, and remove all that hinders us being malleable clay. Make us vessels of honor. ஆண்டவரே, உமக்கு ஏற்றப்படைய உள்ள பாத்திரமாக இருக்க எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உமது ஊழியத்துக்காக உமது சித்தத்துக்கு செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க எங்களை பயன்படுத்தும். ஆண்டவர், use us as vessels worthy for your work, Lord. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம். Lord, we honor you and we glorify you, and we also, Lord, trust ourselves completely with you. Even though the process may be painful, Lord, we know that you will bring us through. இந்த நீர் செய்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கை நன்மைக்காக செயல்படுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.